நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல். ஒரு குரு 2 சீடர்கள் எதிலே உட்காந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த சீடர்களுக்கு ஒரு ஆசை. அதாவது ஒரு முக்கியமான மந்திரத்தை நம்ம குருநாதரிடமிருந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆசையாக இருக்குது. அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்தவர்களை எப்படி உயிர்ப்பிப்பது அப்படின்ற ஒரு புனித மந்திரம். அதாவது செத்தவங்களுக்கு மீண்டும் உயிர் உண்டாக்குற மந்திரம் அது. குருவே தயவு பண்ணி அந்த மந்திரத்தை எங்களுக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது ரொம்ப ஆபத்தானது, அது என்னத்துக்கு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்றாரு குரு. எங்களுடைய நம்பிக்கை உறுதிப்படுறதுக்கு தான் கேட்குறோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க சீடர்கள். பக்குவப்படாத அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறாரு குரு. சீடர்களுக்கு அது புரியவே இல்லை. அது எப்படிங்க பக்குவப்படாத அறிவு ஆபத்தானதுன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க சீடர்கள். குரு அதுக்கு விளக்கம் கொடுத்தார். அந்த மந்திரத்தை எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அறியக்கூடிய நாணம் ஏற்படுகிற வரைக்கும் அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது நல்லது, இல்லைன்னா ஆபத்து அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த சீடர்கள் அதை கேட்குற மாதிரி இல்லை, ரொம்ப பிடிவாதமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க சொல்கிறேன் அப்படின்னாரு குரு. எல்லாரும் வந்தாங்க. அந்த புனித மந்திரத்தை அவங்களுக்கு ரகசியமாக உபதேசம் பண்ணுறாரு. உபதேசம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுக்குறாரு. இந்த மந்திரத்தை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்துக்கணும், அப்புறம்தான் உச்சரிக்கணும். அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை எச்சரிக்கை செய்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் மந்திரத்தை கற்றுக்கிட்டு எழுந்திரிச்சு போயிடுறாங்க. ஒரு நாள் அந்த சீடர்கள் எல்லாம் ஒரு மணற்பாங்கான இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எறும்புகள் ரொம்ப குவியலாக கிடக்குது. உடனே இந்த சீடர்கள் முன்னே பின்னே யோசிக்காமல், தியானமும் செய்யாமல், மந்திரத்தினுடைய பயனை எப்படி இருக்குன்னு நம்ம யோசித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிப்பு செய்கிறாங்க. உடனே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எறும்புகள் எல்லாம் ஓநாய்களாக மாறி அந்த சீடர்களை துரத்த ஆரம்பிச்சிடுது. சீடர்கள் எல்லாம் தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓநாய்களும் விடல, அவங்கள துரத்தி பிடிச்சி கடித்து கொதற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் அந்த சீடர்களுக்கு புரியுது, குரு சொன்ன அறிவுரையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. பக்குவப்படாத அறிவு ஆபத்தானது அப்படின்றத அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலேயே இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டால் மட்டும் போதாது, அந்த அறிவை எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற பக்குவமும் நமக்கு வரணும். அப்படி தான் வாழ்க்கையும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு பக்குவம் வந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை நம்மளுக்கு நல்லபடியாக முடியும் அப்படின்றத இதன் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக எஸ்பிஓவில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தவறான ஃபோன் நம்பரை எடுத்துகிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் போடலாம், அல்லது அதில் சரியாக போட சொல்லக்கூடிய ஃபோன் நம்பரை போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் ரைட்டர், இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு ஒரு 2 கேட்டகரி பீப்புள் இருக்காங்க. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஸ்டில் ஒரு கோர்ஸு கட்டாயம் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த வேலை செய்கிறதுக்கு உண்டான டாஸ்க்கு ஓப்பனில் இருக்கும். அப்படி யாரெல்லாம் பண்ணலையோ அவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து அந்த டாஸ்க்கு நிப்பாட்டி வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஸ்ட் அல்லது ஏற்கனவே நீங்கள் பை மோட்டில் ஏதாவது ஒரு கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் கூட உங்களுடைய ஒர்க்கை டெய்லி நீங்கள் செய்யலாம். அப்படி செய்யாதவங்களுக்கு 6ஆம் தேதியிலேருந்து ஸ்டாப் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு டாஸ்க் வராது. நீங்கள் எப்போ அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் தான் அந்த டாஸ்க் உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் விருப்பம் உள்ளவங்க, உங்களுடைய டாஸ்க்கை தொடரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபண்டு நிறைய நபர்கள் கொடுத்து வராமல் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு எல்லாமே அந்த ரீஃபண்ட் வருவதற்குண்டான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு ரீஃபண்டு எப்போ வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எஸ்பிஓ கேரில் போயிட்டு, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அது மூலமாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போ ரீஃபண்ட் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஓல்டு வித்ரா வராத நிறைய நபர்களுக்கு பெண்டிங் இருக்குது. ஸோ அவங்களும் அதே முறையை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போ அந்த வித்ரா வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கூப்பன் கோடு சேல்ஸு போய்கிட்டு இருக்கு இல்லையா, போன டிசம்பர் மாதத்தில் நிறைய நபர்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் அந்த ரீஃபண்டு
கொடுக்கறதுக்கு உண்டான தேதி பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை வருகின்ற 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆகிய நாட்கள் வந்து தொடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது கம்மியான நபர்கள் தான் இருக்கிறாங்க, அதை சீக்கிரமே போட்டு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த கூப்பன் சேலு சீக்கிரமாக எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா நல்லதாக இருக்கும் அப்படின்றத இது மூலிமா சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.